பாத்துட்டியா? ஒரு இடத்த கீழே காட்டினேனே, கீழே திறந்துருந்துச்சு பூமி. அதுக்குள்ளதான் எல்லாரும் மூடுவாங்க. எல்லாருமே போய் அவங்க வீடு எவ்வளோ பெரிய பங்களா கட்டினாலும், எவ்வளோ பெரிய ஏசி வச்ச ரூமாக இருந்தாலும், கடைசியில் பூச்சி சாப்பிட்ற ரூமுக்கு தான் போகணுன்னு இவங்களுக்கு தெரியாமல் என்னன்னு வாழ்கிறாங்களே. அது மாதிரி இவங்க எவ்வளோ பேர் 10th கூட படித்தவன், எவ்வளோ வருஷமாக கூட பிறந்தவன், மாமான்னு கூப்பிட்டவன், நன்னு எவ்வளவோ நன்னு, வாசிம், அக்ரம், சுகேல், ஸ்வைபு, இப்ராஹிம், இது மாதிரி எவ்வளோ பேர் எல்லாரையுமே என்னன்னு வேணான்னு ஒதுக்கி இவங்க எல்லாருமே என்னன்னு கேவலம் பொம்பளை இதுக்காக எனக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருக்கும். ப்ளஸ் என் கண்ணுக்கு தெரியாமல் என்ன ஹவுஸ் ஓனர் எவ்வளோ பேரை போர்டில் எழுதி வச்சேன், எனக்கே தெரியாமல் அதை அழிச்சு விடுறது, நான் வாங்கின பொருள் என்ன இதுன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து அழிக்கிறது, கூடவே இருந்து அழிச்சவங்களுக்கு அந்த பூமி எப்படி திறந்துச்சோ அது மாதிரி எல்லாருக்கும் திறந்து உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு நான் போனேன்னே, நானுமே சேர்ந்து உள்ளே போகிறதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா தப்பானவங்களை எல்லாரையுமே நானுமே எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். நான் இருக்கும் போதோ நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்டாக அது வாங்கி தரட்டுமா கேட்டு, அபுபக்கர் எப்படி பிறந்தானோ, அம்மார் எப்படி பிறந்தானோ, அப்துல்லா எப்படி பிறந்தானோ, 10 மாசமா கேட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுண்டு. அது மாதிரி 10 மாசமா கேட்டு திருச்சியில் பூகம்பம் வர வைக்கட்டுமா? ஏன் வாழணும்னு ஆசையா இருக்கா? வாழணுமான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லு. கேட்டதுக்கு ஏன் கோபம் வரணும்? அந்த மாதிரிலாம் நீ என்னன்னு அதெல்லாம் வச்சுக்கிட்டின்னு வச்சுக்கோ, உடச்சிருவேன். பதில் தான் கேட்டேன். வர வைக்கட்டுமா வேணாமா? வேணாமா? அப்ப நீங்க தப்பு செஞ்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்க கூடாதா? கூலி கிடைக்கணுமா வேணாமா? அப்ப எல்லாமே நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வேற எப்படி வாங்கி தரட்டும்னு, ஒவ்வொருத்தருக்கும் வலி வேதனையில என்னதுன்னு சாவு கிடைச்சா ஓகேவா? எனக்கு துரோகம் பண்ண கண்ணுக்கு தெரியாத துரோகிங்க உனக்கும் சேர்த்துதான். ஏன்னா நீயும் தப்பான கூட்டத்துல ஒருத்தன் தானே. அவங்களோட நீயும் சேர்ந்து என்னன்னு இருக்கும் போது பெத்த பிள்ளையா பாவத்தை அழிக்கணுமான்னு முடிவு பண்ணா பெத்த பிள்ளையும் சேர்ந்து அழிஞ்சு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்னன்னு கிடைக்கட்டும்னு நீயே சொல்லு. உங்களுக்கு கனது என்ன வேணும்? கிஃப்ட், ரம்ஜானுக்கு கிஃப்ட் வேணும்ல, என்ன கிஃப்ட் வேணும் நீங்களே சொல்லினா அதை கேட்டு எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன். காது வலியில துடிக்கணுமா? பல்லு வலியில துடிக்கணுமா? கண்ணுக்கு அழுவு வருதான்னு பார்க்கலாம். காட்டு, அழுவு வருதா? கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அழுவு வருது நினைச்சா, கிஃப்ட் கிடைச்சா எப்படி அழுவு வரும்? என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வ. தப்புக்கு தப்பான கூலி, சரிக்கு சரியான கூலி. நல்லது செஞ்சா நல்லது அறுவடை செய்வ, தப்பு செஞ்சா தப்புக்கு தண்டனையை வாங்குவீங்க. இங்கேயா இருந்தாலும் சரி, மேலே போனாலும் சரி, எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்னா என்னைக்காவது எப்படியாவது நான் உங்களுக்கு கூலி வாங்கி கொடுப்பேன். பழிக்கு பழியும் தீர்க்க முடியும் ஒவ்வொருத்தனையும். என்ன வேற ஒரு கால் ஒரு கை உடஞ்சிட்டா ஓகேவா? ஆக்சிடென்ட்ல செத்தா ஓகேவா? தண்ணியில மூழ்கி செத்தா ஓகேவா? காத்து வந்து என்னன்னு யூஎஸ்ஏல காத்து என்னன்னு அடிச்சு அவ்வளோ எல்லாம் பறந்துச்சு, அது பார்த்து காட்டின பாத்தியா? அந்த மாதிரி என்னன்னு வந்தா ஓகேவா? இல்லை நிலநடுக்கம் வந்தா ஓகேவா? இல்லைன்னா எத்தனையோ தடவைக்கு சென்னைக்கு வந்து பயமுத்திட்டு போச்சு வெள்ளம் வந்து என்னன்னு எல்லாம் தண்ணியோட தண்ணியா போனா ஓகேவா?